கருப்பிலை துவையல் பண்ணியிருக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய அயன் சக்தி இருக்குங்க. இது வந்து நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பாட்டில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், நெய் ஊற்றி சாப்பிட்லாம், இட்லி தோசை சப்பாத்திக்கும் சாப்பிட்லாங்க. இது எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்கீரை வச்சு முருங்கைக்கீரையில் இப்போது ஊறுகாய் மாதிரி பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை ஊறுகாய். முருங்கைக்கீரையில் ஊறுகாவான்னு கேட்பீங்களா? வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இதில் 2 பிடி எடுத்து இப்போ நான் கழுவ போகிறேன். கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் தனியா, ஒரு 1.5 ஸ்பூனு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூனு மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு பிஞ்சு வெந்தயம். ஏன்னா வெந்தயம் கற்றுக்கும். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டுச்சு. இப்போ நம்ம எடுத்து ஒரு தட்டில் எடுத்து கொட்டி ஆற வைக்கலாம். அதே கடையில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா 2 கைப்பிடி எடுத்து அலசி நல்லா சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா இப்போ கலந்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நல்லெண்ணெய் இல்லை, அதனால் நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் போட்டிருக்கேன். இது நல்லா வறுப்பட்டுச்சுங்க. நல்லா பாருங்க. கொஞ்ச நேரம் தான், ரொம்ப வதக்க வேணாம். இது வதக்கி வச்சு இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இதில் இருந்தால் அப்படி சூடாக இருக்கும். நம்ம மிக்ஸியில் போட போகிறோம் இல்லையா, அதனால் இப்போ ஆற வச்சிடலாம். இதை வறுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சு இதை பொடி பண்ணிடலாம். இப்போது இந்த அளவுக்கு குறைன்னு பொடி பண்ணி வச்சு இதோட இது ஆற வச்சாச்சு கீரை. இதையும் இதில் போட்டு அரைச்சிடலாங்க. கல் உப்பு, காஷ்மீர் சில்லி, சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். அதே தண்ணியோடு இதை ஊற்றிடலாங்க. ஊற்றி இப்போ அரைச்சிடலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனு கடுகு, கறிவேப்பிலை வேஸ்ட்டாக இதில் போட்டு வதக்க. இதில் அவ்வளோ சத்து இருக்குங்க, இரும்பு சத்து. இந்த கொரோனா டைமில் முருங்கைக்கீரை சூப்பராக ஓடிச்சு. இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் எல்லாமே பண்ணி. இப்போ வந்து நான் இதை வந்து ஊறுகாவாக பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்காங்க. இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாட்டுக்கு போட்டு பெசரி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப 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 அருமையாக இருக்கும். இந்த சமையல் பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஆறின பிறகு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கெடாத நல்லா இருக்குங்க. இது அவ்வளோதாங்க. பாய். அவ்வளோ.